வெற்றிக்கு உங்கள் மனதை வளர்த்தெடுங்கள். ஒரு பொன்மொழி உண்டு. 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்பது இன்று நீங்கள் படிக்கும் புத்தகங்களையும் உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களையும் பொறுத்தது. அது உண்மைதான். ஆனால் அது அதைவிட பெரியது. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்பது இன்று நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் பொறுத்தது. நீங்கள் யாருடைய பேச்சை கேட்கிறீர்கள்? நீங்கள் நம்பும் கருத்துக்கள், நீங்கள் படிக்கும் புத்தகங்கள், நீங்கள் பார்க்கும் காணொளிகள், நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் தகவல்கள், நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. நீங்கள் செய்யும் அல்லது செய்யாத உடற்பயிற்சிகள், நீங்கள் உண்ணும் அல்லது உண்ணாத உணவுகள், நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் எண்ணங்கள், நீங்கள் அனுமதிக்கும் உரையாடல்கள், உங்கள் உடலுக்கு நீங்கள் என்ன ஊட்டுகிறீர்களோ அது வெளியில் தெரிகிறது. உங்கள் மனதிற்கு நீங்கள் என்ன ஊட்டுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தெரிகிறது. நீங்கள் குப்பைகளை உட்கொண்டால் உங்கள் எதிர்காலம் குப்பையாகிவிடும். ஆனால் உங்கள் மனதிற்கு வெற்றியை ஊட்டினால் உங்கள் எதிர்காலம் வெற்றியாக மாறும். உங்கள் மனதிற்கு பெருந்தன்மையை ஊட்ட உறுதியளித்து கொள்ளுங்கள். மேலும் விரும்புபவர்கள், மேலும் செய்பவர்கள், மேலும் கோருபவர்கள் ஆகியோருடன் உங்களை சூழ்ந்து கொள்ள உறுதியளித்து கொள்ளுங்கள். அது ஒரு புத்தகம், ஒரு பாட்காஸ்ட், ஒரு காணொளி ஆகியவற்றிலிருந்து வந்தாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை வளர்ச்சியால் நிரப்பிக்கொண்டே இருங்கள். உங்கள் எதிர்கால நீங்கள் உங்களிடம் கெஞ்சுகிறது. மற்றவர்களைப் போல இருக்காதீர்கள். மேலும் கற்றுக்கொள்ளுங்கள், மேலும் செய்யுங்கள், மேலும் சிறந்தவராக இருங்கள். இப்போதே அந்த வேலையை செய்யுங்கள். அதனால் நீங்கள் பின்னர் சுதந்திரமாக வாழலாம். ஏனென்றால் உங்கள் மனதிற்கு வெற்றியால் ஊட்டமளிக்கவில்லை என்றால் அது சாமானியத்தன்மையால் அழுகிவிடும். இன்று நீங்கள் எதை உள்ளிடுகிறீர்களோ அதைத்தான் நாளை வாழ்வீர்கள். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் வெற்றியை உள்ளிடுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றால் அதை உள்ளிடுங்கள். உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் அமைதியை உள்ளிடுங்கள். உங்கள் செயல்களே உங்கள் முடிவுகள். உங்கள் உள்ளீடே உங்கள் விளைவு. என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். என் மனம் வலிமையானது. நான் வலிமையானவன், வலிமையானவள். என் எண்ணங்கள் வலிமையானவை. என் நம்பிக்கைகள் வலிமையானவை. என் வாழ்க்கை வலிமையானது. என்னால் முடியாது என்கிறார்கள். என்னால் முடியும். நான் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். நான் செய்வேன். நான் அப்படி இல்லை என்கிறார்கள். நான் அப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு வரம்புகள் இல்லை. என்னால் ஆக முடியாதது எதுவும் இல்லை. என்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. என்னால் பெற முடியாதது எதுவும் இல்லை. என் மனதில் வரம்புகளே இல்லை. நான் எல்லையற்றவன். ஜெய் ஹிந்த்.